இப்ப ஒரு சின்ன காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்களா. ஒரு 7 வயது சிறுவன் தன் நண்பனோட சேர்ந்து ஒரு வீட்டின் மாடியறைக்கு போறான். உள்ள போய் கதவை தாழிட்டுக்கிறான். மணி நேரம் ஆகுது, கதவு துறக்கப்படவே இல்லை. வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ஒரே பதற்றம். கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க, உள்ள இருந்து எந்த பதிலும் இல்லை. இது ஒரு ரொம்ப பயமுறுத்துற ஒரு சூழ்நிலை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. பயத்தின் உச்சக்கட்டத்துல வேற வழியே இல்லாம அந்த மாடி அறையோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. ஒரு பெரிய சத்தத்தோட அந்த கதவு உடையுது. அந்த சத்தத்தை கேட்டு கண்டிப்பா அந்த இன்னொரு பையன் பயந்து ஓடி இருப்பான். அதேதான் நடந்திருக்கு. அந்த நண்பன் பயந்து நடுங்கி ஓடிட்டான். ஆனா அந்த 7 வயது சிறுவன், அவன் முகத்துல ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இல்ல. அவன் அசையாம தன்னை முற்றிலுமாக மறந்த ஒரு ஆழமான தியான நிலையில உட்கார்ந்திருக்கான். ஓஹோ, 7 வயசுலயா? ஆமா. அவனை பிடிச்சு உலுக்கி சுயநினைவுக்கு கொண்டு வந்தப்போ அவன் கண்ணை திறந்து கேட்ட ஒரு ஒற்றை கேள்வி அங்கிருந்த எல்லாரையும் உறைய வச்சிருச்சு. ஏன் என்ன தொந்தரவு செய்றீங்க, என்ன தனியா விட்டுடுங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா கேட்டிருக்கான். நிஜமாலா? இது கேக்குறதுக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. கரெக்ட். உங்களுக்காகவே பிரத்யோகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மனித அகவுணர்வின் மிக உச்சக்கட்ட எல்லைகளை பத்தி தான் பேச போறோம். அதாவது சுவாமி விவேகானந்தர் சிறு வயதுல நரேன் அப்படின்னு அழைக்கப்பட்டவரோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, இது வெறும் வரலாறு இல்ல. ஒரு சிறுவனோட மனம் எப்படி முழுமையான ஈடுபாட்டோடு ஒரு தேடலோடு செயல்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்க போற ஒரு பயணம். ஏன்னா நீங்க சொன்ன அந்த முதல் நிகழ்வே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 7 வயது குழந்தை தன்னை சுத்தி உலகமே உடைஞ்சு விழுந்தாலும் கவலைப்படாம தனக்குள்ள ஆழமா பயணிக்க முடியுது அப்படிங்கிறது நரம்பியல் ரீதியா ஒரு பெரிய ஆச்சரியம். அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். இப்போ வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா தெரியும் அவங்க எவ்வளவு சீக்கிரம் கவனச்சிதறலுக்கு ஆளாவாங்கன்னு. கண்டிப்பா. ஒரு குழந்தையோட மூளை புது சத்தங்கள், வண்ணங்கள் இதுக்கெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போதே குழந்தைங்க வீடியோ கேம் விளையாடும்போது உலகத்தை மறந்துடுறாங்களே, அதை இதோட ஒப்பிட முடியுமா? இல்ல, அது வேற இது வேற. வீடியோ கேம் அப்படிங்கிறது மூளைய இன்னொரு கருவி தன்வயப்படுத்துறது. உளவியல்ல இத செயலற்ற ஈடுபாடு, அதாவது பாசிவ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, மூளை எந்த முயற்சியும் செய்யாம அந்த ஸ்கிரீன்ல வர தூண்டுதல்கள் கடுமையாகுது இல்லையா? கரெக்ட். ஆனா தியானம் அப்படிங்கிறது முற்றிலும் முரணானது. அது ஒரு செயல்பாட்டு ஈடுபாடு. மூளை தன்னை தானே கட்டுப்படுத்தி வெளிப்புற சத்தங்களை எல்லாம் நிராகரிச்சு ஒரு மையத்தை நோக்கி பயணிக்கிறது. அப்போ அந்த கதவு உடைக்கிற சத்தம் கூட அவன் காதுல விடல அப்படிங்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த வயசுல பகுத்தறிய முன்பக்க மூளை முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அப்படி இருந்தும் அவனோட மூளை தன்னை எப்படி அவ்வளவு தனிமைப்படுத்திக்கிச்சு அப்படிங்கிறது அவனோட அசாத்தியமான கவன குவிப்பை காட்டுது. ரொம்ப மலைப்பா இருக்கு இதை கேட்கும்போது. சரி, தியானத்துல இவ்வளவு அமைதியா இருந்த அந்த சிறுவன் வெளியுலகத்தோட தொடர்பு கொள்ளும்போது எப்படி இருந்தான்னு தெரியுமா? ஒரு கூர்மையான தர்க்க வாள் மாதிரி இருந்திருக்கான். அதாவது அவனோட லாஜிக்கல் மைண்ட் எப்படி வேலை செஞ்சது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, நழேனுக்கு ராமாயணம்னா உசுறு. ராமரும் சீதையும் தான் அவனுக்கு மிக உயர்ந்த லட்சியம். அவங்கள நினைச்சுதான் தியானம் பண்றது அவனோட வழக்கம். சரி. ஆனா ஒரு நாள் தெருவுல ஒரு வண்டியோட்டி கூட அவன் பேசிட்டு இருக்கான். அந்த வண்டியோட்டி திருமண வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய சுமை, அது ரொம்ப பயனற்றது அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டான். உடனே நரேனோட உலகமே தலைகீழ மாறிடுச்சு இல்லையா? ஒரு புது தகவல் மூளைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் அதை அப்படியே ஏத்துக்கல. அவனுக்குள்ள பெரிய தர்க்க குழப்பம் வந்துருச்சு. திருமணம் பயனற்றதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராமரை நான் எப்படி தொடர்ந்து கும்பிடுறது அப்படின்னு ஒரே அழுக. நேரா போய் அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு இதே கேள்வியே கேட்கறான். அந்த குழந்தை மனசுக்கு அந்த முரண்பாட்டை தாங்கிக்க முடியல. ஆமா. அப்போ அவங்க அம்மா புவனேஸ்வரி ரொம்ப சமயோசிதமா ஒரு பதில் சொல்றாங்க. அதனால என்னப்பா, நீ ராமரை வணங்க வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்காத தியாகமூர்த்தியான சிவபெருமான வணங்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அவனுக்கு ரொம்ப இதமா இருந்திருக்கும். ஓஹோ, அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டானா? ஆமா, மறுநாளே ஒரு சிவபெருமான் சிலையை வாங்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ கதையில ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிச்ச உடனே அந்த சூப்பர் ஹீரோ பொம்மையை குப்பையில போடுற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது ஒரு பிடிவாத குணம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உளவியல்ல இது ஆல் ஆர் நத்திங், அதாவது ஒன்று முழுமையாக அல்லது எதுவுமே இல்லை அப்படிங்கிற சிந்தனை முறைன்னு சொல்வாங்க. அப்போ இது ஒரு முதிர்ச்சியான சிந்தனைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த வண்டி ஓட்டி சொன்னதை அவன் அப்படியே நம்பிட்டான் அப்படிங்கிறது இல்ல. அவனுக்குள்ள ஏற்கனவே தியாகம் அல்லது பற்றற்ற தன்மைதான் மனித வாழ்வின் உயர்ந்த நிலை அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஓ,
அதனாலதான் ராமருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவனால ஈஸியா ராமரை கைவிட முடிஞ்சுதா? அதேதான். தான் நம்பின லட்சியத்துல ஒரு சின்ன குறை இருந்தாலும் அத முழுமையா தூக்கி எறிகிற அந்த அசாதாரணமான தியாக மனப்பான்மை தான் இங்க வெளிப்படுது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ராமரையே தூக்கி எறிஞ்ச அந்த கூர்மையான லாஜிக் மூல சரி, என்ன முரண்பாடு? இன்னொரு பக்கம் ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சிருந்துச்சு. ராமரை தூக்கி எறிஞ்சாலும் ஆஞ்சநேயர் மேல அவனுக்கு இருந்த பக்தி குறையவே இல்லை. ஒரு பண்டிதர் கதை சொல்லும்போது ஆஞ்சநேயர் சாகாவரம் பெற்றவர், அவர் இன்னும் வாழைத்தோட்டங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டார். உடனே நரேன் வாழைத்தோட்டத்துக்கு போயிட்டானா? ஆமா, மணிக்கணக்கா வாழைத்தோட்டத்துல உட்கார்ந்து ஆஞ்சநேயருக்காக காத்துட்டு இருக்கிறான். இருட்டு ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஏமாற்றத்தோட வாடிய முகத்தோட வீட்டுக்கு வர்றான். இவ்வளவு கூர்மையான மூளை எப்படி இவ்வளவு சுலபமா இதை நம்புச்சு? இது ஒரு அற்புதமான முரண்பாடு தான். ஆனா இது மனித மனதோட முழுமையை காட்டுது. லாஜிக் அப்படிங்கிறது அறிவோட தேடல், ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது உணர்வோட தேடல். ஒரு குழந்தை தர்க்க ரீதியா எவ்வளவு கூர்மையா இருந்தாலும் அதோட உணர்வுபூர்வமான உலகம் ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். இங்க நாம அந்த தாயோட பங்களிப்பை பத்தி பேசியே ஆகணும். நரேன் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வாழைத்தோட்டத்துல ஆஞ்சநேயர்லாம் இருக்க மாட்டாருன்னு சொல்லல. ஆமா, அவங்க அப்படி சொல்லல. அதுக்கு பதிலா ஆஞ்சநேயர் ஏதாவது அவசர வேலையா வெளியே போயிருக்கலாம், நாளை கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட நம்பிக்கையை காப்பாத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் அணுகுமுறை. அது மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தர் நம்ம செயல்களை எல்லாம் கடவுள் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னதை கேட்டுட்டு நேரா தான் பெட்ரூம்க்கு போய் படுத்துக்கிட்டு கூரையே பார்த்துட்டு இருந்திருக்கான். கூரை இப்போ திறக்கும், கடவுள் முகம் தெரியும்னு மணிக்கணக்கா காத்துட்டு இருந்திருக்கான். பாத்தீங்களா, அந்த நம்பிக்கைய அந்த தாய் சிதைக்கவே இல்ல. ஒருவேளை கூரையெல்லாம் திறக்காது, கடவுள்லாம் அங்க இல்லன்னு அவங்க சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நரேனோட அந்த தேடல் அங்கேயே முடங்கி போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆன்மீகம்ங்கிறது வெறும் ஏமாற்ற வேலைன்னு அவனோட அந்த தீவிரமான லாஜிக் மூல முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா அவனோட நம்பிக்கைய பக்குவமா காப்பாத்துனதின் மூலமா அவனோட தர்க்கம் அந்த தேடலை அழிச்சிடாம அவங்க அம்மா தடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு பார்வை இது. ஆனா பாத்தீங்கன்னா அவனோட அந்த தேடல் சீக்கிரமே அந்த வீட்டின் சுவர்களை தாண்டி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மத்த மனிதர்கள் கூட அவன் எப்படி பழகுனான் அப்படிங்கறத சொல்றீங்களா? ஆமா, குறிப்பா துறவி கூட அவனுக்கு இருந்த ஈர்ப்பு. வீட்டு வாசல்ல காவியோட போட்ட ஒரு துறவி வந்து நின்னுட்டா போதும், கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கொடுத்துருவான். ஒரு முறை தான் போட்டிருந்த புது துணியை கூட கழட்டி கொடுத்துட்டான்னு தெரியுமா? ஓஹோ, வீட்ல என்ன சொன்னாங்க இதுக்கு? அவங்க அப்பா விஸ்வநாதரும் ரொம்ப தாராள குணம் கொண்டவர். அதனால வீட்டுக்கு நிறைய துறவிகள் வருவாங்க. நரேன் வீட்ல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான்னு பயந்து பெரியவங்க அவனை ஒரு அறையில அடைச்சு வச்சுட்டாங்க. ஆனா அறையில அடைச்சாலும் சும்மா இருக்க மாட்டானே. இருக்குல்ல, அந்த அறையோட ஜன்னல் வழியா உள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் துறவிகளுக்காக வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷத்துல குதிச்சிருக்கான். ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இத நாம வேறொரு புணத்துல பார்க்கலாம். பணத்தோட மதிப்போ ஒரு பொருளோட விலையோ தெரியாத ஒரு சின்ன பையன் தங்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய ஆன்மீக செயலா என்ன? அது வெறும் குழந்தைத்தனம்னு நாம எடுத்துக்க முடியாதா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது பணம் பத்தி தெரியாத ஒரு குழந்தையோட செயலா தான் தோணும். ஆனா இது வெறும் அறியாமையால வந்த தாராள குணம் கிடையாது. அப்ப வேற என்ன? ஒரு பொருளை பிடிச்சுக்கிறத விட அதை கொடுத்துடுறதுல அவனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அடைச்சு வச்சதுக்கு அப்புறமும் ஜன்னல் வழியா பொருட்களை தூக்கி போடுறான்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான உளவியல் உந்துதல், அதாவது ஒரு கம்பல்ஷன். தனக்கு சொந்தம்னு எதையும் வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு உள்ளுணர்வு. அதேதான். இத நம்ம அவனோட பரம்பரை பின்னணியோட சேர்த்து பார்க்கணும். அவனோட தாத்தா துர்கா பிரசாத் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அவர் தன்னோட 25வது வயசுல வீட்டை விட்டு வெளியேறி சன்னியாசி ஆயிட்டார்னு படிச்சிருக்கு. கரெக்ட். இது அறிவியல் பூர்வமா வழி வழியா வர்ற உளவியல் குழல்கள்னு சொல்லலாம். அந்த மரபணு வழியா வந்த ஒரு ஈர்ப்பு நரேனுக்குள்ள இயல்பாவே இருந்திருக்கு. அதனாலதான் அவனுக்கு துறவிகளை பார்த்தா அந்நியமா தெரியல. ஓ, அதனாலதானா அவன் பள்ளிக்கூடத்துல கூட புதுசா யாராவது மாணவன் வந்தா உன் தாத்தா யாராவது துறவி ஆகி இருக்கிறானான்னு போய் கேட்பானாம். அப்படி யாராவது இருந்தா அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகுவானாம். அது மட்டும் இல்ல, தன் நண்பர்கள் கிட்ட தன் கைரேகையை காட்டி, பாரு இந்த ரேகை என்கிட்ட இருக்கு, நான் என் தாத்தா மாதிரி நிச்சயமா ஒரு சன்னியாசி ஆவேன்னு அடிச்சு சொல்வான்.
நிஜமாவே இது ஆச்சரியமா இருக்கு. துறவு அப்படிங்கிறது வெளியில இருந்து யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து திணிக்கப்பட்ட விஷயம் இல்ல. அது அவனுக்குள்ள இயற்கையாவே வேரூன்றி இருந்த ஒரு உணர்வு. கண்டிப்பா. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனோட அந்த துறவிகள் மீதான ஈர்ப்பு, தியாகத்தின் மீதான நாட்டம், இது எல்லாமே சேர்ந்து அவனோட குழந்தை பருவத்துல ஒரு மிக உயர்ந்த தத்துவார்த்த வெளிப்பாடா மாறிடுச்சு. தெரியுமே இல்ல. ஆனா அந்த லட்சியத்தை அடையறதுக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சில நேரங்கள்ல தன் உடம்புல இருக்கிற துணிகளை எல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு வீடெல்லாம் சுத்தி வருவானா. பாருங்க, ஒரு தாய்க்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏற்கனவே தம் மாமனார் இப்படிதான் எல்லாவற்றையும் துறந்துட்டு போயிட்டார். இப்போ தன் சின்ன பையனும் இப்படி கோவணத்தோட சுத்துறான்னு அவங்க அம்மா புவனேஸ்வரிக்கு கண்டிப்பா பயம் வந்திருக்கும். சத்தியமா அவங்க ரொம்ப கவலையோட நரேனை பார்த்து, என்னப்பா இது என்ன கோலம்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த 7 வயசு பையன் சொன்ன பதில், இதை நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு புல்லரிக்கும். அவன் என்ன சொன்னா? அவன் அம்மாவை பார்த்து, நான் சிவனாகிவிட்டேன், பார், நான் சிவனாகிவிட்டேன், நானே சிவன் அப்படின்னு சொல்றான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிறுவன் வெறும் விளையாட்டுக்காக மற்ற குழந்தைங்க மாதிரி வேஷம் போடுறானா, அல்லது அவனுக்கே தெரியாம ஒரு பெரிய அத்வைத தத்துவத்தை உணர்ந்து சொல்றானா? இதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த அகவுணர்வு நிலையோட உச்சக்கட்டம். அத்வைத தத்துவம் கற்பிக்கிற மிக உயர்ந்த மந்திரம் சிவோகம் அப்படிங்கிறது. ஓ, சிவோகம்னா நானே சிவன், நானே பிரபஞ்சம்னு அர்த்தம் இல்லையா? கரெக்ட். பல வருஷங்கள் தியானம் செஞ்சு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு தன் ஈகோவை அழிச்ச பெரிய துறவிகளால மட்டும்தான் இந்த நிலையை உணர முடியும். ஆனா எந்த ஒரு தத்துவ பயிற்சியும் இல்லாத ஒரு குழந்தை இதை ரொம்ப இயல்பா வெளிப்படுத்தியிருக்கு. விளையாட்டுக்கு செஞ்சிருந்தாலும் அந்த தருணத்துல அவன் தன்னை அந்த தியாகத்தோட வடிவமாவே உணர்ந்திருக்கான். ஆமா, நான் வேற, கடவுள் வேற அப்படிங்கிற பிரிவினை அவனோட அக உணர்வுல இல்ல. அவனோட தூய்மையான ஈடுபாடும் எந்த பற்றுதலும் இல்லாத மனநிலையும் தான் அவனை அப்படி சொல்ல வச்சிருக்கு. நிஜமாவே இது ஒரு சிலிர்ப்பூட்டும் பயணம்தான். ஒரு மனித மனம் எந்த செயற்கையான கட்டுப்பாடுகளும் இல்லாம முழு கவனத்தோட செயல்படும்போது அது பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைகளை தானாகவே தொட்டுடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. கண்டிப்பா. இதுவரைக்கும் நாம ஆலோசனை ஆதாரங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு 7 வயது சிறுவனோட மனம், அவனோட வயசுக்கு மீறிய ஒரு தீவிரமான தியானம், அசைக்க முடியாத தர்க்கம், ஆழமான நம்பிக்கை, முழுமையான தியாகம், இது எல்லாத்தையும் சுமந்து நின்னு இருக்கு. ஒவ்வொரு தருணத்திலையும் அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆமா, புற உலகத்தின் மாயைகளை விட தனக்குள்ள இருக்கிற அந்த அக உலகத்தின் உண்மைகள்ல தான் அவனோட கவனம் முழுமையா இருந்திருக்கு. பின்னாடி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற மாபெரும் ஆளுமை எப்படி தன் சிறுவயதிலேயே தன்னை செதுக்கிக்கிட்டார் அப்படிங்கிறத இந்த பதிவுகள் நமக்கு காட்டுது. அதேதான், அந்த சிறுவயது பிடிவாதம்தான் பின்னாடி வைராக்கியமா மாறுச்சு. அந்த தர்க்கம்தான் ஆழமான தத்துவ விசாரணையா உருவெடுத்துச்சு. அவனோட அந்த தியாகம்தான் தன் வாழ்வையே உலக நன்மைக்காக அர்ப்பணிக்கிற ஒரு மாபெரும் செயலா மலர்ந்துச்சு. இது எல்லாமே அவனோட மரபணுவிலையும் அக உணர்வுலையும் சின்ன வயசுல இருந்தே பொதிஞ்சிருந்த விஷயங்கள் தான். உங்களுக்கு மனித மனம் பற்றிய ஒரு புது பரிமாணத்தை இந்த ஆழமான உரையாடல் திறந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். ஆனா விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. அந்த 7 வயசு சிறுவனால எந்த விதமான குழப்பமும் இல்லாம நானே சிவன், நானே இந்த பிரபஞ்சன்னு மிக எளிதா உணர முடிஞ்சது இல்லையா? ஆனா இன்னைக்கு வளர்ந்த மனிதர்களா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாம நம்மள சுத்தி இருக்கிற தகவல் குப்பைகளுக்கு இடையே தொலைஞ்சு போய் கிடக்குறோம். கரெக்ட். ஒரு நாள் முழுக்க இந்த உலகம் நம்ம மேல எதையோ திணிச்சுக்கிட்டே இருக்கு. நாமளும் அதை வெறும் பார்வையாளர்களா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம வளர வளர அந்த இயல்பான அக உணர்வு திறனை எங்க தொலைச்சோம்? நீங்க இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை உங்க உள்மனசின் குரலால உணர்ந்து வாழ்றீங்களா? அல்லது இந்த உலகம் உங்க மேல வெறும் ஒரு சம்பவமா நிகழ்ந்து கடந்து போயிட்டு இருக்கா? மீண்டும் சந்திப்போம்.